நாதாகாவுக்கு இது டஃப் தேர்தல். வெற்றி கணக்கை தொடங்குவாரா சீமான்? இந்த முறையும் தனித்து போட்டி என முடிவெடுத்து முதல் ஆளாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் சீமான். நாம் தமிழர் கட்சி முறையாவது சட்டப்பேரவைக்குள் நுழையுமா என்பதுதான் தற்போதைய கேள்வி. தமிழகத்தில் தமிழ் தேசியம் என்ற தனித்த அடையாளத்தோடு தொடர்ந்து களம் கண்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி. 2010 முதல் அரசியலில் இருந்தாலும் வாக்கு அரசியலில் நாதாகா 2016 தான் அடி எடுத்து வைத்தது. முதல் தேர்தலிலேயே 1.1% வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தது அந்த கட்சி. தொடர்ந்து 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல்களில் 4% மற்றும் 6% என படிப்படியாக நாம் தமிழரின் வாக்கு வங்கி அதிகரித்தது. 2024 மக்களவை தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியது நாம் தமிழர் கட்சி. அரசியல் பின்புலம், பெரிய பொருள் வசதி, சினிமா பின்புலம் என எந்த ஆற்றலும் இன்றி 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியின் பாய்ச்சல் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த 10 ஆண்டுகளில் எண்ணற்ற சர்ச்சைகள், வழக்குகள், முக்கிய நிர்வாகிகளின் விலகல் என பல கட்ட சோதனைகளையும் தனி ஒரு ஆளாக சமாளித்து இம்முறையும் துணிந்து தனித்தே நிற்கிறார் சீமான். தமிழகத்தில் இதுவரை தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் தான் கோலோச்சி வருகிறது. ஆனால் இவ்விரு கட்சிகளையும் கடுமையாக சாடி தமிழ் தேசியம் பேசும் கட்சியாக வளர்ந்துள்ளது நாதாகா. பெரியார் பெயரை ஒப்புக்காவது சொல்லாத கட்சிகள் இங்கு இல்லை. ஆனால் பெரியாரை மிக கடுமையாக விமர்சிப்பதும் அதே ஈரோடு கிழக்கில் சுமார் 16% வாக்குகளை வாங்கினார் சீமான். தமிழக அரசியலில் முக்கிய போட்டியாளராக தற்போது விஜய் நுழைந்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம். 2016 முதல் படிப்படியாக வாக்கு வங்கியை உயர்த்தினாலும் நாம் தமிழர் கட்சியால் இதுவரை ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியவில்லை. குறைந்தபட்சம் சீமான் நிற்கும் தொகுதியில் கூட இதுவரை வெற்றி வசமாகவில்லை என்பதுதான் கள நிலவரம். இந்த முறை விஜயும் களத்துக்கு வந்துள்ளதால் நாம் தமிழர் கட்சி நெருக்கடியில் இருப்பது கண்கூடு. விஜயகாந்துக்கு பின்னர் தமிழகத்தில் வலுவான 3வது பெரிய ஆளுமை யாரும் இல்லாத சூழல் இருந்தது. அந்த இடத்தை சீமான் நிரப்பி வந்தார். எனவேதான் திமுக, அதிமுகவை விரும்பாத வாக்காளர்களின் முக்கிய தேர்வாக நாம் தமிழர் கட்சி இருந்தது. ஆனால் இந்த முறை மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களுக்கு விஜய் என்னும் இன்னொரு தேர்வும் உள்ளது. எனவே இம்முறை இவர்களின் ஆதரவை இருவரில் யார் கூடுதலாக பெறுவார் என்பதே எதிர்பார்ப்பு. சரிபாதி தொகுதிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு, எளிய மக்களுக்கு வாய்ப்பு, பிராமணர்கள் முதல் பிற மொழியினர் வரை அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பு, சூழலியல் சிக்கல்களை முன்வைத்து பிரச்சாரம், கொள்கைகளை முன்வைத்து அரசியல் என சமீபத்தில் சீமான் நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பெரும் பேசுபொருளானது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கை காசை போட்டு இந்த மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் லட்சத்தை தாண்டியது மற்ற கட்சிகளின் கவனத்தை ஈர்த்தது. கூட்டம் கூடுகிறது, கொள்கை இருக்கிறது, நட்சத்திர பேச்சாளர்கள், சீமானின் எழுச்சி மிகு பேச்சு இருக்கிறது என்பதெல்லாம் நாதாகாவின் பலம். ஆனால் இந்த முறை நிச்சயம் சில தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என அக்கட்சியின் தொண்டர்கள் ஆழமாக நம்புகின்றனர். அதற்கேற்ப வியூகம் சீமானிடம் உள்ளதா என்பதே தற்போதைய கேள்வி. சீமான் இம்முறை தன் சொந்த தொகுதியான காரைக்குடியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் திமுக, அதிமுக நேரடியாக களமிறங்காது என்பது பிளஸ். பாஜக, காங்கிரஸ், தாவேகா என மும்முனை போட்டியை சீமான் எதிர்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி சீமான் வெற்றி பெற சில வாய்ப்புகள் கண் முன்னே தெரிகிறது. முதல் முறையாக சீமானை சட்டப்பேரவைக்கு அனுப்பலாமா என்பதை காரைக்குடி மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரைக்குடியை போல தென் தமிழகத்தில் தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் நிறைந்த சில தொகுதிகளில் நாதாகாவின் பலம் அதிகமாக உள்ளது. அங்கே தாவேகாவும் வாக்குகளை பிரிப்பதால் தங்களால் சில தொகுதிகளை வெல்ல முடியும் என்று சீமான் கணக்கு போடுகிறார். அதே போல மற்ற கட்சிகளை எல்லாம் தாண்டி நாதாகாவினர் விஜயை ரவுண்டு கட்டி விமர்சித்தும் வருகின்றனர். எனவே விஜயின் தாக்கத்தை சமாளித்து குறைந்தபட்சம் இம்முறை 8.2% வாக்குகளையாவது நாதாகா தக்க வைத்துக் கொள்ளும். அதையும் மனதில் வைத்தே சீமான் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறார். இப்போதைய சூழலில்
தேர்தலில் திமுக அதிமுக பிரதான போட்டி என மாறி நிற்கிறது. அடுத்தடுத்த இடங்களை பிடிக்க தாவேகா நாதாக மல்லு கட்டுகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த தேர்தல் நிச்சயமாக நாதாகாவுக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சைதான். அதில் சீமான் வெல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.